So we'll start the session. So JD, okay, wow. So Java database connectivity, okay, wow. கேட்பாங்க இன்டர்வியூல JDBC உங்களுக்கு தெரியுமா? Yes sir. Can you just tell me the steps for the JDBC connectivity அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு draw the diagram. ஸோ ஒரு ப்ராஜெக்ட்ல நார்மலா இந்த இடத்துல எனக்கு ஜாவா இருக்கும், இந்த இடத்துல என்னோட டேட்டா பேஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்னது? என்னோட ஜாவா, இந்த இடத்துல என்னோட டேட்டா பேஸ். ஓகேவா? ஸோ இவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்றதுக்காக நான் யூஸ் பண்ணக்கூடியதுதான் வாட் இஸ் JDBC. ஓகேவா? ஸோ நான் டேட்டா பேஸ்க்கு நான் என்ன யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா MySQL. வாட் இஸ் தட்? MySQL. Draw the diagram. சார் ஏன் சார் MySQL யூஸ் பண்ணணும்? நிறைய டேட்டா பேஸ் இருக்கு, பட் ஏன் MySQL யூஸ் பண்ணணும்? MySQL இஸ் பாப்புலர் ஒன். ஓகேவா? இது மாதிரி ஆரக்கிள் இருக்கு, இன்க்ரெஸ் இருக்கு, போஸ்ட்கிரஸ் இருக்கு, இதெல்லாம் என் நம்பர் ஆஃப் டேட்டா பேஸ். ஓகேவா? போலாமா? ஐ வில் கோ ஹெட். ஸோ இப்போ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு முன்னாடி வாட் இஸ் MySQL? இப்போ நம்ம யூடியூப் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா? ட்ரா பண்ணியாச்சா? Draw the diagram quick. It is very very important thing. Compulsory they will ask. So நம்ம ஸ்டெப்ஸ் காலையிலே பார்த்தோம், ஒரு 5 ஸ்டெப்ஸ் எழுதிருக்கோம், கரெக்டா இல்லையா? என்னெல்லாம் 5 ஸ்டெப்ஸ்? Load and register. Okay. Load and register the driver class. Okay. Very good. Establish the connection between Java and MySQL. அதுக்கடுத்து statement object creation. அதுக்கடுத்து close the connection. Fine sir. இதை பத்தி என்னன்னே தெரியாது இப்ப வரைக்கும், பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எதுக்காக நான் MySQL யூஸ் பண்றேன் அப்படின்னா, I'll go with MySQL. So MySQL வந்து ரொம்ப பாப்புலர் ஒன். இப்போ நம்ம நீங்க வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்றீங்க இல்லையா? ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், இது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா MySQL தான். மீன்வைல் நம்மளோட யூடியூப் வீடியோ எல்லாம் பாக்குறீங்க இல்லையா? எல்லா யூடியூப் வீடியோவும் எங்க இருக்கு? MySQL டேட்டாபேஸ். நீங்க பாருங்க, பவர்ட் பை MySQL. வாட் இஸ் தட்? பவர்ட் பை MySQL. அதாவது MySQL யூஸ் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, which means யூடியூப், பேபால். பேபால்ங்கிறது நம்ம யூஎஸ்ல வந்து ஜிபே மாதிரி, புரியுதுங்களா? எலான் மஸ்க் கூட ஃபர்ஸ்ட் கம்பெனி இது. தென் நெட்ஃபிளிக்ஸ், HD மூவி பார்ப்போம் இல்லையா? நீங்க நெட்ஃபிளிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா HD மூவி இருக்கும். ஸோ HD மூவியே நம்மளால என்ன பண்ண முடியும்? சேவ் பண்ண முடியும். தென் பேடிஎம், ஃபிளிப்கார்ட், இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எல்லாமே எதுல இருக்கு? MySQL. ஈவன் தோ இப்போ நீங்க இன்ஃபோசிஸ், கேப்ஜெமினி, விப்ரோ, அசெஞ்சர், ஜோஹோ, இந்த மாதிரி எந்த கம்பெனி நீங்க போனாலும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா? 90% ப்ராஜெக்ட்ஸ் MySQL இருக்கும். ஸோ நிறைய டேட்டா பேஸ் இருக்கு, ஆரக்கிள் இருக்கு, போஸ்ட்கிரஸ் இருக்கு, இன்க்ரெஸ் இருக்கு, MongoDB இருக்கு. ஓகேவா? பட் MySQL இஸ் பாப்புலர் ஒன். ஓகேங்களா? ஐ வில் கோ ஹெட். இது எப்படி டவுன்லோட் பண்றது? டவுன்லோட் ஸ்டெப்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. MySQL டவுன்லோட் ஸ்டெப்ஸ். MySQL டவுன்லோட் ஸ்டெப்ஸ். ஸோ கூகுள் அங்கிள் போயிட்டு MySQL ஒர்க் பெஞ்ச் டவுன்லோட் அப்படின்னு கொடுக்கணும். நம்ம டவுன்லோட் பண்ணிருக்கோமா? டவுன்லோட் பண்ணல, go to Google, download. ஸோ நான் எப்படி நான் கொடுத்துருக்கணும் அதே மாதிரி கொடுங்க. MySQL ஒர்க் பெஞ்ச் டவுன்லோட். MySQL ஒர்க் பெஞ்ச் டவுன்லோட். ஓகேவா? ஸ்டெப் நம்பர் 1, MySQL ஒர்க் பெஞ்ச் டவுன்லோட். கிளிக் ஆன் ஃபர்ஸ்ட் லிங்க். கிளிக் ஆன் ஃபர்ஸ்ட் லிங்க். ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். வாட் இஸ் தட்? இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். ஓகேவா? ஸோ வில் கெட் விண்டோ லைக் திஸ். அதுக்கப்புறம் அப்படியே மைல்டா ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கோ டு டவுன்லோட் பேஜ். கிளிக் ஆன் கோ டு டவுன்லோட் பேஜ். கோ டு டவுன்லோட் பேஜ். கிளிக் ஆன் கோ டு டவுன்லோட் பேஜ். இங்க வந்ததுக்கு அப்புறம்
மைண்ட்ல ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. இங்க பாருங்க செகண்ட் ஆப்ஷன் 352.m 352.m. Click on download. Then no thanks. No thanks. Paruga, it starts downloading. Let me repeat the steps again. I'll go to Google, uncle. Uncle, I need MySQL. Okay, va? போட பாருங்க MySQL Workbench download. இதே மாதிரி தான் கொடுக்கணும், மாத்தி கொடுக்க கூடாது, புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது. அப்புறம் ஸ்டெப் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணணும், அப்படியே கீழே வரணும், கோ டு டவுன்லோட் பேஜ், அப்படியே கீழே வரணும். The second option 352.m MB download, then no thanks. பாருங்க நோ தேங்க்ஸ் கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா இங்க டவுன்லோட் ஆகும். புரியுதா? காப்பி நோட் பண்ணிக்கோங்க. காப்பி ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு பிக்சர் எடுத்துக்கோ, பிக்சர் எடுத்து நோட் பண்ணிக்கோ. ஓகேவா? ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப்ஸ் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோ. ஒரு பேஜ் அப்படி ஃபோட்டோ எடுத்துக்கோ. எல்லாமே லேப்டாப் எடுத்து கையோட டவுன்லோட் பண்ணு. இது மட்டும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். எங்க டவுன்லோட் டைட்டில் லேப்டாப் வச்சுக்கிட்டே எல்லாம் டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணுங்க. டைட்டில் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய நம்ம பார்க்க வேண்டியது புரியுதா? ஒரு லேப்டாப் வச்சுக்கணும், ஒரு பார்க்கல இருக்கணும், நீ அப்படி பண்ணிக்கோ, மாதிரி பண்ணிக்கலாம். மூணு லேப்டாப் ஒரே ஒரு சீல் இருக்கு. பாத்துங்க பாத்துங்க கீழே நடக்கணும். என்னமா சரி யாராவது பண்ணாம விட்டுருக்கீங்கன்னா விட்டுரு. சரி பண்ணிருந்தீங்கன்னா விட்டுரு. சரி இப்ப நம்ம கண்டினியூ பண்ணிடுவோமா? ஏன்னா இது இல்லாம நீ ஜேடிபிசி பண்ண முடியாது. எல்லாம் அப்படியே சொல்றேன். ஓகே லிசன் கால்குலேட் அப்படியே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். லிசன் இப்போ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன் மற்ற சாஃப்ட்வேர் மாதிரி இல்லை, கொஞ்சம் பார்த்து பண்ணணும். கவனிங்க, இங்கே பாரு இதோட இன்ஸ்டாலேஷன் வந்து நான் இண்டிவிஜுவலாக பண்ணித்தரேன் ஒவ்வொருத்தருக்கும். டவுன்லோட் மட்டும் பண்ணி வைங்க. லிசன் ஓகேவா? கவனிங்க. ஸோ ஜஸ்ட் டவுன்லோட், டோன்ட் இன்ஸ்டால். ஓகேவா? ஐ வில் கைட் யூ ஹவ் டு இன்ஸ்டால். ஓகே போட பார்க்கலாமா? இப்ப ஜேடிபிசி பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு அனாலஜி சொல்லுவேன் எப்பவுமே. என்ன அனாலஜி சார்? இப்ப காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறாங்க இல்லையா நிறைய பேர், காலேஜ் ஃபைனல் இயர் படிப்பாங்க நிறைய பேர். காலேஜ் ஸ்டூடெண்ட் இமேஜ், காலேஜ் ஸ்டூடெண்ட் இமேஜஸ், இந்தியன் ஸ்டூடெண்ட் இமேஜ்
images India. So இந்த பையன் எடுத்துக்கலாம். Control C, copy image. Control V. ஒரு பையன் இருக்கான். ஓகேவா? இன்னொரு பையன். Copy image. So ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ்ல படிக்கிறான். Final year. ஓகேவா? There are two people. They are studying in a same class. காலேஜ் முடிய போகுது. காலேஜ் முடிய போகுது. இன்னும் ஒரு 1 week தான் இருக்கு. நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பட் என்னாச்சு அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ் ஆயிடுச்சு. வாட் இஸ் இட்? ஈகோ கிளாஷ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டோரி நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே உங்களுக்கு. ஈகோ கிளாஷ் ஆயிடுச்சு ரெண்டு பேருக்கும். 1 week தான் இருக்கு. இவன் நினைக்கிறான் ஃபர்ஸ்ட் பையன் அவனா வந்து பேசட்டும் அப்படின்னு நினைக்கிறான். இவன் நினைக்கிறான் இவனா வந்து பேசட்டும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா 1 weekங்கிறது 5 days மாறுது, 4 days மாறுது. அப்படியே என்ன ஆகுது? அப்படியே அவங்களுக்குள்ள அப்படியே ஈகோ, சரி அவனா விட்டு இவனா விட்டு அப்படிங்கிறான். 3 days ஆகுது. ரெண்டு பேரும் ரொம்ப ஈகோ பயங்கரமா இருக்கு. சரி எப்படியாவது பேசி ஆகணுமே அப்படின்னு ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க. அப்பதான் இன்னொருத்தன் வரான். யாரு? பங்காளி ஒருத்தன். இவன் தான் அவன். சரியா? காப்பி இமேஜ் உள்ள வந்துட்டு ஓகேவா பேசுறேன். இவன் யாருன்னா ரெண்டு பேருமே ஃப்ரெண்டு. ஓகேவா? இவனுக்கு ஃப்ரெண்டு இவனுக்கும் ஃப்ரெண்டு. உடனே இவன் ஒரு ஐடியா பண்றான். என்ன பண்றான்? இவன் வந்து ஒரு லெட்டர் எழுதுறான். இவனுக்கு ஒரு லெட்டர் எழுதுறான். லெட்டர் எழுதி என்ன பண்றான்? வேற அவ்வளவு நாள் நம்ம பழகணும், காலேஜ் முடிய போகுது, 3 நாள் தான் இருக்கு, மானே தேனே பொன்மானே அப்படிலாம் எழுதி ஈகோ பார்த்துட்டு இருக்க நீ வந்து பேச மாட்டேன். நீ புரியுதா இல்லையா? ஃப்ரெண்டு தான், எல்லாம் பாய்ஸ் தானே, புரியுதா இல்லையா? எழுதிட்டு அவனோட என்ன பண்றான்? அந்த லெட்டர் மேல பக்கத்துல என்ன ஒரு சாக்லேட் ஒண்ணு, 5 star சாக்லேட். ஓகேவா இல்லையா? இல்லை டைரி மில்க் ஏதோ ஒண்ணு, கரெக்டா இல்லையா? ஏதோ ஒரு சாக்லேட்டு அவன் வாங்கி வச்சுட்டான். ஒரு சாக்லேட் ஒண்ணு வாங்கி புரியுதா இல்லையா? அந்த லெட்டரோட வச்சு என்ன பண்றான்? இவன்கிட்ட கொடுத்து, தம்பி ராஜா இந்த லெட்டரையும் இந்த இதையும் கொண்டே இவன் கொடுத்துடா அப்படிங்கிறான். இவன் என்ன பண்றான்? வாங்கி கொண்டே கொண்டே கொடு, இவன் போய் கொடுக்கணும் இல்ல. இவன் என்ன பண்றான்? கொண்டா கொண்டா அப்படின்னு வாங்கி இவன் கொண்டு போய் இவன்கிட்ட கொடுக்குறான். இவன் என்ன பண்றான்? இந்த லெட்டரை வாங்கி நல்லா படிக்கிறான். என்ன பண்றான்? நல்லா படிச்சுட்டு இந்த சாக்லேட் என்ன பண்றான்? கொண்ட ராஜா அப்படின்னு வாங்கி நல்லா வயல வச்சு சாப்பிட்றான். புரியுதா இல்லையா? சாப்பிட்டுட்டு இந்த லெட்டரை மட்டும் கொண்டு போய் கொடுக்குறான். இந்தப்பா உனக்கு லெட்டர் கொடுத்தாப்பா அப்படின்னு. சாக்லேட் இவன் சாப்பிட்டுறான். உடனே அவன் என்ன பண்றான்? மறுபடியும் இவன் ஒரு லெட்டர் எழுதுறான். மானே தேனே பொன்மானே 3 நாள் ஒன்னா படிச்சோம், ஈகோ பார்த்துட்ட, பரவாயில்ல நீனே இறங்கி வந்து லெட்டர் எழுதிட்ட, இந்த நாள் உனக்காக எழுதுறேன்டான்னு சொல்லிட்டு அவன் ஒரு சாக்லேட்டை வச்சு இவன்கிட்ட கூட கொடுக்குறான். இதை கொண்டு கொடுத்துறான் அவன். புரியுதா இல்லையா? இவன் மறுபடியும் நம்மளால தான் எக்ஸ்பர்ட் ஆச்சு சாக்லேட் சாப்பிட்றதுல. சாப்பிட்டுட்டு லெட்டரை மட்டும் கொண்டு வந்து மறுபடியும் என்ன சொல்றீங்க? இந்தப்பா உனக்கு லெட்டர் கொடுத்தா அவன் பங்காளின்னு கொடுத்துட்றான். இதே மாதிரியே லெட்டர் கொடுக்க, சாக்லேட் சாப்பிட, லெட்டர் கொடுக்க, சாக்லேட் சாப்பிட, இப்படியே போயிட்டு இருக்கு. 3 நாள் கடைசி நாள் கிளைமேக்ஸ் ஆயிடுச்சு. இவன் சாக்லேட்டை ஃபுல்லா சாப்பிட்றான். பட் இவனுக்கு மட்டும் ஒரு பாயிண்ட் மட்டும் தெரியுது. எல்லா லெட்டரையும் இவன் படிக்கிறான்ல, எல்லாத்தையும் படிச்சு படிச்சு தான் கொண்டு போய் கொடுக்குறான். அப்படி கொடுக்கும்போது எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இவங்களுக்குள்ள என்ன கம்யூனிகேஷன் நடக்குதுன்னு தெரியுது. He knows all the communication between them. புரியுதா இல்லையா? அப்ப என்னடா இது அப்படின்னா, இந்த அனாலஜியை நான் என்ன பண்றேன்? இந்த ஃபர்ஸ்ட் பையனுக்கு பேரு ஜாவான்னு வைக்கிறேன். புரியுதா? இந்த பையனுக்கு பேரு மை எஸ்கியூஎல் அப்படின்னு வைக்கிறேன். புரியுதா இல்லையா? இந்த ஒருத்தர் உட்காந்துருக்கால பங்காளி, இவனுக்கு பேரு மை எஸ்கியூஎல் கனெக்டர். வாட் இஸ் தட்? கனெக்டர் ஜே. ஃபாலோ பண்ணீங்களா? இவர் ஜாவா, இவர் MySQL, இந்த மீடியேட்டர் இருக்கால சாக்லேட் பாய், இவனுக்கு பேர் MySQL கனெக்டர் ஜே. ஸோ இவங்க 2 பேருக்கு இடையில கம்யூனிகேஷன் நடக்கும். யார் வழியா நடக்கும்? MySQL கனெக்டர் ஜேங்கிற ஒரு டெக்னாலஜி வழியா நடக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதுக்கு வாங்க. அப்போ JDBC இட் இஸ் அ கான்செப்ட். இன் ஆர்டர் டு இம்ப்ளிமெண்ட் JDBC எனக்கு என்ன வேணும்? MySQL கனெக்டர் ஜே அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வேணும். இப்போ இங்க செஷன் முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு போங்கன்னு சொல்றேன்.
வீட்டுக்கு போங்கிறது கான்செப்ட். வீட்டுக்கு போறதே பைக்ல போகலாம், பஸ்ல போகலாம், மெட்ரோல போகலாம். சொல்றது புரியுதா இல்லையா? இப்போ மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் தான் இங்க MySQL கனெக்டர். இப்போ JDBC அப்படிங்கிறது வீட்டுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி. எதுல சார் வீட்டுக்கு போறது? பைக்ல போங்க, மெட்ரோல போங்க, பஸ்ல போங்க. இப்போ JDBC இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னா என்ன? ஜாவாவையும் டேட்டாபேஸையும் கனெக்ட் பண்ணுங்க சார். அதுக்கு எதை கனெக்ட் யூஸ் பண்றீங்க? MySQL கனெக்டர் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? எழுதிக்கோங்க இந்த இடையில MySQL கனெக்டர். பக்காவா? தொடங்கிருச்சா? ஓகேவா? பார்த்தா யார் போடணும்? ஓகே சார், இந்த ஃபர்ஸ்ட் அவங்க டவுன்லோட் பண்ணிடுவோம். ஓகேவா? வில் டவுன்லோட் சாக்லேட் பேக். எப்படி போறது? கீழே எழுதிக்கோங்க. MySQL connector download. MySQL connector download. MySQL connector J download. MySQL connector J download. Go to Google, type MySQL connector J download. Okay, what? Click on first link. What is that? Click on first link. Then, திருப்பி சொல்லவா? Go to Google uncle, type MySQL connector J download. Type MySQL connector J download. Click on first link. Platform independent. Select platform independent. Platform independent. Platform independent. Then second option 5.1 MB. 5.1 MB. Select 5.1 MB. Download. No thanks. What about that? No thanks. No thanks. Download. Okay. புரியுதுங்களா? ஓகேவா? பக்காவா? ஏதாவது டவுட் இருக்கா? திருப்பி சொல்லவா? Let me explain again. MySQL connector J download. What is that? MySQL connector J download. Click on first link. First link click பண்ணுங்க. Platform independent. What is that? Platform independent. Second option. Second option. No thanks. போனீங்கன்னா இந்த மாதிரி டவுன்லோட் ஆகும். ஓகேவா? இப்போ டவுன்லோட் பேஜ் போங்க. போயிட்டு டவுன்லோட் ஆயிருக்குமா? ரைட் கிளிக், காப்பி திஸ் பிசி, ரைட் கிளிக், நியூ ஃபோல்டர், அதில் போயிட்டு கனெக்டர். வாட் இஸ் தட்? கனெக்டர் ஜே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு, கனெக்டர் ஜேன்னு ஆல்ரெடி இருக்காரு. ஸோ அதனால நான் என்ன பண்றேன், நீ கனெக்டர் ஜேன்னு வச்சுக்கோங்க, நான் நியூ ஃபோல்டர் 8 வச்சிருக்கேன். புரியுதா? ஸோ அதில் போயிட்டு ரைட் கிளிக், எக்ஸ்ட்ராக்ட் ஹியர், காப்பி பேஸ்ட், அதுக்கப்புறம் என்னது? extract here. Do you want me zoom? Zoom பண்ணுமா? Okay. Extract here. Extract பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி உள்ள ஒரு ஃபோல்டர் வந்துரும். இவர் தான் அந்த ஃபைல். இப்போ பாருங்க, let me zoom it. நமக்கு என்ன வேணும்? Magnifier. And go ahead. இப்போ பாருங்க, I'll zoom it. இப்போ பாருங்க. ஸோ இவர் தான் நம்மளுடைய ஐஸ்கிரீம் பாய், ஸ்வீட் சாக்லேட் பாய். புரியுதா? ஃபாலோ பண்ணீங்களா? டவுன்லோட் பண்ணோட இந்த மாதிரி வந்திருக்கும். ரைட் கிளிக், எக்ஸ்ட்ராக்ட் ஹியர். புரியுதா? பண்ணோட இந்த மாதிரி ஃபோல்டர் வந்துடும். உள்ள வந்தோடனே இங்க வந்துச்சு. புரியுதுங்களா? இவர் தான் அந்த பையன். ஞாபகம் வச்சுக்கணும். எங்க வச்சிருக்கேன்னா சீக்வல்ல நீ ஃபோல்டர் 8 நான் வச்சிருக்கேன். ஓகேவா? இவர் அப்படியே வச்சிடலாம். இது வரைக்கும் ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா? திருப்பி சொல்லணுமா? சொல்லவா? இங்க பாருங்க, டவுன்லோட்ஸ்ல போறேன், ஃபோல்டருக்கு போயிட்டு காப்பி பண்றேன். ரைட் கிளிக், காப்பி திஸ் பிசி, சி டிரைவ், ரைட் கிளிக், நியூ ஃபோல்டர். ஸோ நியூ ஃபோல்டர் 9, ரைட் கிளிக், பேஸ்ட், ரைட் கிளிக், எக்ஸ்ட்ராக்ட் ஹியர். அவ்வளவுதான், உள்ள இருக்கு. புரியுதா? சரி, இப்ப யாரு ரெடியா இருக்காரு? நம்ம ஆளு பங்காளி ரெடியா இருக்காரு. இந்த ஆளு சரியா இல்லையா?
இவன் தான் ரெடியா இருக்கான். புரியுதா? ரைட். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? எக்லிப்ஸ் ஓபன் பண்ணிட்டோம். வாட் இஸ் தட்? எக்லிப்ஸ் ஃபைல், நியூ, other, what is that? Java project, next, app underscore Java underscore 10 something. Okay, va? I will go ahead. Let me click finish. No. So expand 10, expand, right click, new, class name A, package name P1, finish. Okay, va? Control plus. புரியுதா? MAIN control space bar. நான் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் யூஸ் பண்றேன். ட்ரை கேட்ச். ஓகேவா? ரைட். ஸோ இதுல போயிட்டு இதை எடுத்துட்டு இ டாட் பிரிண்ட் ஸ்டாக் ட்ரேஸ், அதாவது எரர் வந்தா இதுல பிரிண்ட் பண்ணும். சரிங்களா? இப்ப டயக்ராம் படி ஜாவாவை நம்ம ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். எக்லிப்ஸ்ல MySQL இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். இவரை டவுன்லோட் பண்ணிட்டோம். கரெக்டுங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் MySQL இன்ஸ்டால் பண்ணிருக்கோம் இல்லையா? MySQL போனீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? MySQL ஸ்டார்ட்ல கொடுத்தீங்கன்னா இப்படி வரும். இப்படி ஓப்பன் ஆகும். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாப்பீங்க. சில பேர் இதை முன்னாடியே பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி வரும் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம். ஓகேங்களா? இட்ஸ் a பவர்ஃபுல் டேட்டா பேஸ். இந்த லெஃப்ட் சைட்ல இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்திருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது கேட்கும். இந்த பாஸ்வேர்டு வந்து டெஸ்ட் ஸ்மால்ல. வாட் இஸ் தட்? நம்ம ஓன் பாஸ்வேர்ட்ல கொடுக்காதீங்க. இன்ஸ்டால் பண்ணும்போது ஸ்மால்ல டெஸ்ட்னு கொடுங்க. ஓகேவா? சப்போஸ் நீங்க உங்க ஓன் பாஸ்வேர்டு ஆல்ரெடி கொடுத்துட்டீங்கன்னா லீவ் இட். டெஸ்ட் கொடுத்தாச்சு, உள்ள போயாச்சு. உள்ள ஓபன் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓபன் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓபன் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்க கேஸ்ல எம்டியா இருக்கும். ஓபன் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணணும். டேட்டா பேஸ்னா ஒரு ப்ராஜெக்ட். இப்போ நான் ஏர் இந்தியா ப்ராஜெக்ட் பண்றேன்னா கிரியேட் டேட்டா பேஸ் ஏர் இந்தியா. ஒரு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்க்கான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணனா கிரியேட் டேட்டா பேஸ் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ். டேட்டா பேஸ் அப்படிங்கிறது ஒரு வீடு கட்டுற மாதிரி. ஓகேங்களா? பாருங்க, கிரியேட் டேட்டா பேஸ். இப்ப நம்ம யாருக்கு பண்றோம்? JDBC தானே பண்றோம். உதாரணத்துக்கு நான் வந்து JDBC எக்ஸாம்பிள் EX. ஓகேவா? நம்ம இல்லைன்னா ஒரு ரியல் ப்ராஜெக்ட் வச்சுக்கலாம். ஜோகோ ஆப். ஓகேங்களா? ஜோகோ செலக்ட் பண்ணிட்டு எப்படி ரன் பண்றது? இந்த மாதிரி ஃபிளாஷ் பண்ணிட்டு இருக்கா? இந்த மாதிரி இங்க பாருங்க, கிரீன் கலர் டிக் வந்திருக்கா? கிரீன் கலர் டிக் வந்துச்சுன்னா சக்சஸ் தான் இருக்கும். புரியுதா? ஓகே. இப்போ வீடு கட்டியாச்சு. அந்த வீடு கட்டின வீடை யூஸ் பண்ணணும் இல்லையா? அதுக்கு அடுத்த கமெண்ட் யூஸ் ஜோஹோ ஆப். ஓகேங்களா? இந்த இடத்துல எரர் வரும். அதை வந்து என்ன பண்ணிருங்க, அது ஒன்றும் இல்லை, கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ, நோ நீட் டு வரி. செலக்ட் பண்ணிட்டு ஃபிளாஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ கிரீன் கலர் டிக் மார்க் வந்துருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வீடு கட்டியாச்சு, அதை யூஸ் பண்றோம். இப்போ நான் ஏர் இந்தியா பண்றேன்னா கிரியேட் டேட்டாபேஸ் ஏர் இந்தியா, தென் யூஸ் ஏர் இந்தியா அப்படின்னு கொடுக்கணும். இப்போ ஐசிஐசிஐ பேங்கா பண்றேன்னா கிரியேட் டேட்டாபேஸ் ஐசிஐசிஐ பேங்க். புரியுதுங்களா? இப்போ நான் ஜோகோக்கா பண்றேன்னா ஜோகோ ஆப். ஓகே தானே? சரி. இப்போ வீடு கட்டியாச்சுன்னா வீட்டுக்குள்ள நிறைய ரூம் இருக்குமா? இந்த ரூம் பேரு டேபிள். வாட் இஸ் தட்? டேபிள். கிரியேட் டேபிள். வாட் இஸ் தட்? டேபிள். ஸோ நான் ஜோகோல ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். EMP. ஓகேங்களா? ஸோ எம்ப்ளாயிங்கிற டேபிளுக்குள்ள என்னெல்லாம் இருக்கும்? ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ எம்ப்ளாயிங்கிற டேபிளுக்குள்ள ஃபர்ஸ்ட் நேம் இருக்குமா? ஓகேவா? நேம்ங்கிறது ஸ்ட்ரிங்கா? ஸ்ட்ரிங்கிறது இங்க டேட்டா பேஸ்ல என்ன பண்ணுவோம்னா வேர் கேர் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் தட்? வேர் கேர். அதோட சைஸ் வந்து 40 அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? இப்போ ஜாவாவில் ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் இருக்கும், அதுக்கப்புறம் வேரியபிள் இருக்கும். இங்க வந்து ஃபர்ஸ்ட் வேரியபிள், அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங். ஓகேங்களா? சரி. அதுக்கடுத்து அவரோட சேலரி இருக்கும். வாட் இஸ் தட்? எம்ப்ளாய்க்கு சேலரி. அது வந்து ஒரு இன்டீஜர், இன்ட் தான். ஓகேங்களா? அதுக்கடுத்து அவரோட டிபார்ட்மெண்ட். வாட் இஸ் தட்? டிபார்ட்மெண்ட். அது வந்து ஒரு வேர் கேர். வாட் இஸ் தட்? ஸ்ட்ரிங் இல்லையா? அது ஒரு 40 வச்சுக்கலாம். வாட் இஸ் தட்? 40. ஓகே. ஸோ அதுக்கடுத்து அவரோட சிட்டி, எந்த ஊர்ல இருந்து வராரு, அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா? வேர் கேர். அது வந்து ஒரு 40 வச்சுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அவ்வளவுதான். இப்போ ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். அதாவது ஒரு வீட்டுல உள்ள ஃபர்ஸ்ட் ரூம். ஒரு ப்ராஜெக்ட்ல நிறைய டேபிள் இருக்கும். கஸ்டமர் டேபிள் இருக்கும், எம்ப்ளாயி டேபிள் இருக்கும். இப்போ நான் ஒரு பேங்க்குக்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்?
கஸ்டமர் அக்கௌண்ட்ல ஓபன் பண்றாங்க, அதுக்கு ஒரு டேபிள் தேவைப்படும். ஆனா உங்க எல்லாரையும் வந்து ஜோகோல ஆட் பண்ணிட்டாங்க, இல்ல இன்ஃபோசிஸ்ல ஆட் பண்ணிட்டாங்க. வந்து ஒரு பேங்கிங் ப்ராஜெக்ட்ல போடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பேங்க்? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? கிரியேட் டேட்டாபேஸ் ஸ்டேட் பேங்க் அப்படின்னு பண்ணுவோம். நம்ம யூஸ் ஸ்டேட் பேங்க். அப்ப அந்த பேங்க்கு நிறைய மாடியூல் இருக்குமா? எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு மாடியூல் இருக்கும். இப்ப எம்ப்ளாயி மாடியூல் என்ன பண்ணுவோம்? அந்த பேங்க்ல யாரெல்லாம் வேலை செய்யறாங்களோ அவன் டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். அப்ப அதை ஸ்டோர் பண்றதுக்கு டேபிள் கிரியேட் பண்ணணும். வாட் இஸ் தட்? இப்ப கஸ்டமர் இருப்பாங்க அந்த பேங்க்ல, நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்ணுவோம். இப்போ கிரியேட் டேபிள் கஸ்டமர். அதுல நம்ம கஸ்டமர் டீடைல் அவசியம் பண்ணணும். அதுக்கு சில பேர் வாங்கி ஹவுசிங் லோன் கொடுங்க அப்படின்னா, அப்போ கிரியேட் டேபிள் ஹவுசிங் லோன் கஸ்டமர். சில பேர் வருவாங்க கார் லோன் கொடுங்க, கிரியேட் டேபிள் கார் லோன் கஸ்டமர். சில பேர் வருவாங்க பைக் லோன் கொடுங்க, கிரியேட் டேபிள் பைக் லோன் கஸ்டமர். சில பேர் எனக்கு பிக்சட் டெபாசிட் போடணும். அப்போ ஒரு ப்ராஜெக்ட், ஒரு டேட்டா பேஸ்ல நிறைய டேபிள் இருக்கும், ஒரு வீட்டுக்குள்ள நிறைய ரூம் இருக்கும். ஓகே தானே? பக்காவா? ரைட். போலாமா? ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் ரூம் நம்ம என்ன பண்ணோம்? எம்ப்ளாயி ரூம் கிரியேட் பண்ணிட்டோம். இது எப்படி சார் ரன் பண்றது? நான் சும்மா இங்க பாருங்க அப்படியே வச்சுட்டு நான் ரன் பண்ணேன்னா எரர் வரும். மேல கிளாஸ் பண்ணுறது பாருங்க, சேப்பு கலர் பட்டன் வந்துருச்சு. எரர் வந்துருச்சா? இப்போ நான் என்ன பண்ணணும்? ஃபுல்லா செலக்ட் பண்ணணும். அப்படியே செலக்ட் பண்ணிட்டு இங்க பண்ணாதான் எனக்கு கிரீன் கலர் வந்துருச்சா? இப்போ அந்த டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. எப்படி சார் நான் பாக்குறது? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் எம்ப்ளாயி. ஓகேங்களா? இப்படி நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த டேபிள் ரன் பண்றேன். இப்போ ஒரு டேபிள் கிரியேட் ஆச்சு. எம்டி டேபிள், இப்போ டேட்டா எதுவுமே இல்லை. நேம், சேலரி, டிபார்ட்மெண்ட், சிட்டி வந்துருச்சா டேபிள்? சரி, இதுல எப்படி சார் இன்சர்ட் பண்றது? இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் என்ன? எம்ப்ளாயி. அதுக்கடுத்து வேல்யூஸ். வாட் இஸ் தட்? வேல்யூஸ் ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட். இப்போ ஸ்ட்ரிங் எல்லாமே வேர்கேர் இருக்குல்ல, வேர்கேர் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாமே என்னது? சிங்கிள் கோட். இண்டிஜர் அப்படியே கொடுக்கலாம். இப்போ 3 ஸ்ட்ரிங் இருக்கு. ஓகேங்களா? ஒரே ஒரு இண்டிஜர் தான் இருக்கு. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நேமா? ஃபர்ஸ்ட் வந்து நேம். அப்ப அது வந்து சிங்கிள் கோட். வாட் இஸ் தட்? சிங்கிள் கோட். சிங்கிள் கோட்ல நேம் வந்து நான் வந்து ராஜா அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கடுத்து என்னது? சேலரியா? சேலரி. சேலரி வந்து இண்டிஜர்னால நான் அப்படியே கொடுக்குறேன். அவருக்கு வந்து 50,000 சேலரி. அதுக்கடுத்து அவருக்கு என்னது? டிபார்ட்மெண்ட். அது வந்து சிங்கிள் கோட்ல வரும். ஏன்னா ஸ்ட்ரிங் அது. அவர் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறாரு. அதுக்கடுத்து கமா கொடுத்துட்டு சிட்டி சென்னை, அது சிங்கிள் கோட்ல வரும். ஏன்னா ஸ்ட்ரிங் அது சென்னை. புரியுதுங்களா? ஸோ இப்போ 3 இது வந்து சிங்கிள் கோட் இருக்கு பாருங்க. ராஜா, ஐடி, சென்னை. இது மட்டும் சிங்கிள் கோட் இல்லை, அது வந்து ஒரு இண்டிஜர். புரியுதுங்களா? சரி. எப்படி சார் ரன் பண்ண? சும்மா பிளாஸ் பண்ணா எரர் வந்துடும். வருதா? எப்படி ரன் பண்ணுவீங்க? இன்சர்ட் இன்டு இப்படி ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு இப்படி பண்ணீங்கன்னா எனக்கு இன்சர்ட் ஆயிடுச்சு. சார் இன்சர்ட் ஆயிடுச்சு, எப்படி பாக்குறது? மறுபடியும் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் ரன் பண்ணீங்கன்னா பாருங்க ராஜா இன்சர்ட் ஆயிட்டாரா? புரியுதுங்களா? இப்ப இன்னொரு டேட்டா எனக்கு எப்படி இன்சர்ட் பண்ணுவீங்க? மறுபடியும் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் சி காப்பி பண்ணிட்டு கீழே வச்சுட்டு கண்ட்ரோல் வி, இங்க ராஜாவை எடுத்துட்டு மணி. வாட் இஸ் தட்? மணி. மணிக்கு சம்பளம் 60,000. ஓகேவா? அவர் என்ன டிபார்ட்மெண்ட்ல இருக்காரு? அவரும் ஐடி டிபார்ட்மெண்ட் தான் இருக்காரு. அவரும் சென்னையில இருக்காருன்னு வச்சுக்கலாம். புரியுதா? அப்படியே போயிட்டு செலக்ட் பண்ணிட்டு ரன் பண்ணலாமா? ரன் பண்ணிச்சு. இப்போ எப்படி பாக்குறது 2 பேர் இருக்காங்கன்னு? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம். ரன் பண்ணலாமா? ரன் பண்ணோம்னா நமக்கு எல்லாம் வந்துச்சு. புரியுதுங்களா? ரைட். நீங்க அப்படியே நான் காப்பி பண்றேன். கண்ட்ரோல் சி வந்துட்டு நோட் பேட் வந்துட்டு அப்படியே நோட் எடுத்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் வி ஃபுல்லா காப்பி பண்ணுங்க அப்படியே.
டேபிளோட அவுட்புட் போட்டுக்கோங்க. இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகேங்களா? We'll try to put some more data also as well as we'll showcase the table also. முடிச்சா நீ பாருங்க, இந்த டேபிளோட அவுட்புட் போட்டுங்க. நேம், சேலரி, டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி போட்டு அவுட்புட்னு போட்டு இதையும் போட்டுக்கணும். சரி, ஓகேவா? போலாமா? ஓகேவா? போலாமா? அடுத்து போலாம். ரைட், அவுட்புட் எழுதிட்டீங்களா? டேபிள் ஃபார்மேட்ல போட்டுட்டீங்களா? Shall we go ahead? போலாமா? ரைட், ஓகே, ரைட். இப்போ நான் என்ன பண்ண போறேன், எனக்கு இங்க இன்சர்ட் பண்றீங்களா, MySQL இன்சர்ட் பண்றீங்களா, எனக்கு இங்க இன்சர்ட் பண்ணக்கூடாது, ஜாவால இன்சர்ட் பண்ணணும். நீங்க ஜாவால இன்சர்ட் பண்றது எனக்கு MySQL போகணும். எங்க போகணும்? இங்க போகணும். அதானே ஜேடிபிசி. நீங்க ஜிமெயில் ஐடி இங்க கிரியேட் பண்ணுவீங்க, யூஎஸ்ல போய் சேவ் ஆகும். கரெக்டா இல்லையா? பண்ணலாமா? நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம் ஒருத்தரை. யாரு? நம்மால. இவன் ஆல்ரெடி இருக்கான், ஞாபகம் இருக்கா? ஸோ அவனை இங்க கொண்டு வரணும். எப்படி கொண்டு வருது? இங்க வச்சுட்டு இதுதானே நம்மளுது app underscore java underscore 10. கரெக்டா? லெட் மீ மேக்னிஃபை. இங்க பாருங்க, மேல வச்சுட்டு இங்க ரைட் கிளிக், நியூ, ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் தட் ஃபோல்டர்? LIB. வாட் இஸ் தட்? LIB, லைப்ரரி ஃபினிஷ். ஸோ ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. எப்படி கிரியேட் பண்றது? ப்ராஜெக்ட் மேல வச்சுட்டு ரைட் கிளிக், நியூ ஃபோல்டர். ஓகேவா? ரைட் கிளிக் ஆன் ப்ராஜெக்ட், நியூ ஃபோல்டர். நோட் பண்ணீங்களா? ஸோ ஃபோல்டர் நேம் என்ன? LIB. இப்போ எப்படி சார் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றது? எப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவீங்க? இங்க போவீங்க, இங்க இருக்கா, யாம இருக்கா, நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோமே, see the board, ரைட் கிளிக், காப்பி. அப்படியே இங்க வந்துட்டு நம்ம எக்லிப்ஸ்க்கு வந்துட்டு இந்த லைப்ரரி ஃபோல்டர் இருக்கு இல்லையா, நல்லா கவனிங்க. see the board, LIB ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம் இல்லையா, அது மேல வச்சுட்டு பேஸ்ட். பேஸ்ட் பண்ண உடனே பாருங்க, இந்த ஆரோ மார்க் வந்துச்சு, உள்ள வந்துட்டாரு. MySQL கரெக்டா வந்திருக்காரா? மறுபடியும் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இப்போ இதான் ப்ராஜெக்ட்னு வச்சுக்கோங்க, ஆப் தான். ரைட் கிளிக், நியூ ஃபோல்டர், LIB, லைப்ரரி ஃபினிஷ். ஸோ லைப்ரரி ஃபோல்டர் வந்துச்சா? ஸோ இதில் போயிட்டு ரைட் கிளிக், நான் காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்றேன். இந்த வெள்ளை கலர்ல வந்துச்சு பாருங்க, வந்துச்சா? ஓகே, இது எனக்கு வேண்டாம். இப்போ எனக்கு இதான் வேணும், புரியுதுங்களா? இப்போ இதோட பத்தாது, மறுபடியும் அந்த ப்ராஜெக்ட் மேல வச்சுட்டு ரைட் கிளிக் பாருங்க, கீழே வாங்க, ப்ராப்பர்ட்டிஸ். நோட் பண்ணிக்குவாங்க, ரைட் கிளிக் ஆன் ப்ராஜெக்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். போலாமா? கீர்த்தனா புரியுதா? ப்ராப்பர்ட்டிஸ் போனோடனே இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இதில் போயிட்டு பாருங்க, ஜாவா பில் பாத் இருக்கா? கிளிக் ஆன் ஜாவா பில் பாத். ரைட் சைடு வாங்க, லைப்ரரிஸ், ஆட். ஓகேவா? ஆட் ஜார். ஓகேவா? ஸோ இந்த நம்மளுடைய ப்ராஜெக்ட் இருக்கா, அது அப்படியே இது பண்ணுங்க. LIB ஃபோல்டர் இருக்கா,
அதை பாருங்க MySQL வெள்ளை கலரா இருக்கா? இப்ப இங்க நம்ம கிளிக் பண்ணி ஓகே பண்ணணும். இந்த இடத்துல ரெட் கலர் ஐக்கான் வரும் பாருங்க. ஓகே கொடுத்தாச்சா? கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து ஓகே, தென் அப்ளை. what is that? அப்ளை. கீழே வந்துட்டு அப்ளை அண்ட் க்ளோஸ். இங்க பாருங்க ரெட் கலர் ஐக்கான் வந்துச்சு. வந்திருக்கா? இப்ப மறுபடியும் பண்ணி காமிக்கிற பாருங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க வெள்ளை கலரா இருக்கா? இங்க பாருங்க ரெட் கலர் ஐக்கான் வந்திருக்கு. இந்த வெள்ளை கலரை வந்து நம்ம ரெட் கலர் ஐக்கான் எப்படி மாத்துறது? மேல வச்சுட்டு ரைட் கிளிக், நேரா வாங்க. வெரி குட். கீழே வந்தீங்கன்னா நான் இந்த ஜூம் அவுட் பண்ணிடுறேன். மினிமைஸ். இங்க பாருங்க ரைட் கிளிக், ப்ராப்பர்ட்டிஸ், ஜாவா பில் பாத், ஆட் ஜார், ஆப், LIB, MySQL கனெக்டர். ஓகே, அப்ளை, அப்ளை அண்ட் க்ளோஸ். ஓகேவா? இங்க பாருங்க ரெட் கலர்ல மாறி இருக்கு. இப்ப ரெட் கலர்ல மாறி இருக்கு பாருங்க. அது மாறிச்சா? ஓகே, புரிஞ்சிச்சா? ரைட் சார். இப்ப எனக்கு தேவையில்லை. இப்ப நம்ம ப்ராஜெக்ட்ல வந்துடும். இப்ப யாரெல்லாம் ரெடியா இருக்கா? சாக்லேட் பாயும் MySQL ரெடியா இருக்கு. இப்ப ஜாவா மட்டும் ரெடி பண்றோம். ஓகேவா? இந்த ட்ரைல வச்சுட்டு DRI control space bar. What is that? DRI control space bar. Driver manager dot get connection. What is that? Get connection. Double quote. 3 தடவை double quote. What is that? 3 தடவை double quote. Semicolon. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதுல வந்து என்ன பண்ணணும்? பாத் கொடுக்கணும். JDBC colon MySQL colon double slash local host. இதெல்லாம் என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? colon 3306 slash நம்மளுடைய டேட்டாபேஸ் நேம். டேட்டாபேஸ் நேம் என்ன? ஜோஹோ ஆப். கரெக்டா இல்லையா? ஜோஹோ ஆப். Control C போயிட்டு ஜோஹோ ஆப். அதுக்கப்புறம் இங்க யூசர் நேம். அடுத்த டபுள் கோட்ல என்ன? ரூட். யூசர் நேம் என்ன? ரூட். ரூட்டுக்கு வந்து டிஃபால்ட். ஓகே. பாஸ்வேர்டு என்ன? டெஸ்ட். நல்லா கவனிங்க. இது என்ன சார்? இது நான் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றேன். இந்த கனெக்ஷனை JDBCங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கோ, விச் மீன்ஸ் டோபாலஜி யூஸ் பண்ணிக்கோ. MySQL கனெக்ட் பண்ணு. சப்போஸ் நான் ஆரக்கல் யூஸ் பண்ண, இந்த இடத்துல ஆரக்கல். MongoDBனா MongoDB, இன்க்ரெஸ்ட்னா இன்க்ரெஸ்ட். புரியுதா? அது எங்க இருக்கு? லோக்கல் ஹோஸ்ட்ல இருக்கு. லோக்கல்னா இந்த ஹோஸ்ட்னா கம்ப்யூட்டர், சேம் கம்ப்யூட்டர்ல இருக்கு. சப்போஸ் யூஎஸ்ல இருக்குன்னா யூஎஸ்ல உள்ள ஐபி. புரியுதா? ஆஸ்திரேலியால உள்ள ஆஸ்திரேலியால ஐபி இருக்கு. புரியுதுங்களா? So what is 3306? Port number for MySQL. சார் இதெல்லாம் எப்படி சார் தெரியும்? MySQL போனீங்கன்னா இங்க ஹோம் பட்டன் இருக்கா? இந்த ஹோம் பட்டன் போனீங்கன்னா இங்க பாருங்க இருக்கு 3306. நான் ஜூம் பண்ணுங்க. அப்படி ஓரம் வைங்க. இங்க பாருங்க லோக்கல் ஹோஸ்ட் 3306 இருக்கா? இருக்கா? நான் போர்ட் நம்பர் ஃபார் MySQL. ஓகே சார். உள்ள போயிட்டு மிஸ் பண்ணியாச்சு. நான் மறுபடியும் இங்க போறேன். ஓகே. ஃபைன். எல்லாமே புரிஞ்சா? ஃபைன். ஸோ ஜோஹா எல்லாமே ஓகே. ஃபைன். ஃபைன். ஸோ ஜோஹோ ஆப் நம்மளோட ஒடித ஜோஹோ ஆப் டேபிள் ஏபி. ஸோ நம்ம எல்லாமே பக்கவா இந்த டேபிள் இருக்கு. புரியுதுங்களா? ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்? I'll go ahead. என்னோட ஜாவா போறேன். புரிஞ்சா? யூசர் நேம் டிஃபால்ட்டா ரூட் தான். பாஸ்வேர்ட் டெஸ்ட் கொடுக்கணும் ஸ்மால். புரியுதுங்களா? இப்போ நான் இந்த கனெக்ஷனை, இது என்ன சார்? டிரைவர் மேனேஜர் இன்பில்ட் கிளாஸ் இன் ஜாவா. இவர் சீன் வருதா? இதெல்லாம் எப்படி வந்துச்சு? இப்போ நம்ம MySQL கனெக்டர் ஆட் பண்ணோம் இல்லையா? ஆட்டோமேட்டிக்கா அவரோட இன்பில்ட் மெத்தட் இங்க வச்சுட்டு Ctrl+1 பிரஸ் பண்ணணும். அது மேல வச்சுட்டு வடித Ctrl+1 அசைன் ஸ்டேட்மெண்ட் டு நியூ லோக்கல் வேரியபிள். ஜூம் பண்ணணுமா? I will zoom it. பாருங்க டிரைவர் மேனேஜர் வச்சுட்டீங்களா? வச்சுட்டு Ctrl+1 பிரஸ் பண்ணுங்க. செகண்ட் ஆப்ஷன் அசைன் ஸ்டேட்மெண்ட் இருக்கா? வந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அந்த கனெக்ஷன் எடுத்துட்டு கான் அதில் ஸ்டோர் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஸோ இந்த ஃபுல் கனெக்ஷனை நம்ம எங்க ஸ்டோர் பண்றோம்? கான்ல ஸ்டோர் பண்றோம். புரியுதுங்களா? இங்க பாருங்க. லெட் மீ. புரியுதா நான் என்ன பண்ணிருக்கேன்னு? என்னோட சத்தத்தை காணோம். ஓகேவா? யாருக்கும் புரியலையா? கார்த்தி கவனிக்க, மறுபடியும் கவனிச்சுக்கோ. அதாவது டிரைவர் மேனேஜர் அப்படிங்கிறது இன்பில்ட் கிளாஸ் ஜாவால. ஓகேவா? அந்த கிளாஸ்ல ஒரு மெத்தட் இருக்கு, கெட் கனெக்ஷன். இது எதுக்கு அப்படின்னா
நம்ம இங்க இருக்குல்ல இந்த ஜாவா இருக்கு இல்லையா, இந்த ஜாவாவையும் MySQL கனெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்பில்ட் கிளாஸ். இந்த கனெக்ஷன் நம்ம ஸ்டெப்ஸ் பார்த்தோம் பாத்தியா, ஸ்டெப்ஸ் எடுத்துக்கோங்க. காலையில இருக்கணும் இல்லையா, லோடிங் அண்ட் ரெஜிஸ்டரிங் த டிரைவர் கிளாஸ். ஓகேவா, அதுதான் நம்ம காப்பி பண்ணோம், டவுன்லோட் பண்ணோம். சரிங்களா, அதுக்கு அடுத்து டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம லோட் பண்ணுவோம். லோட் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டாவது ஸ்டெப் இருக்கா, எஸ்டாப்ளிஷ் த கனெக்ஷன். அந்த கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றது தான் இந்த லைன். புரியுதா, டிரைவர் மேனேஜர் டாட் கெட் கனெக்ஷன். ஓகேவா, இதெல்லாம் இன்பில்ட் ஃபீச்சர். இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபீச்சர் ஈஸியா. இதுக்கான ஸ்ப்ரிங் பூட் பார்ப்போம், அதுல இன்னும் ஈஸியா இருக்கும். இதுவே நாங்க எங்க காலத்துல எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு 4 லைன்ல முடிஞ்சிடும் ஜேடிபிசி. நாங்க பண்ணும்போது கிட்டத்தட்ட நிறைய லைன் இருக்கும். ஃபாலோ பண்றீங்களா, இப்போ ரொம்ப ஈஸியாயிருச்சு. இப்போ இந்த இதை வச்சு நான் கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்றேன். சப்போஸ் நான் வந்து பர்பஸ்ஃபுல்லி நான் என்ன பண்றேன், பாஸ்வேர்டு நான் தப்பா கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க, நான் பாஸ்வேர்டு வந்து தப்பா பக்கத்துல இன்னொரு டீ கொடுத்துட்டேன், தப்பாவே கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்றேன், SYSO கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கான்ல தானே இந்த கனெக்ஷன் ஸ்டோர் ஆயிருக்கு. ஃபுல் கனெக்ஷன் வந்து எங்க ஸ்டோர் ஆயிருக்கு, இந்த கான்ல ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேவா, இப்போ நான் பிரிண்ட் பண்ணி பாக்குறேன். ரைட் கிளிக், run as Java application. இங்க பாருங்க, எனக்கு எரர் வந்துருச்சு. ரெட்மி இங்க பாருங்க, access denied, பாஸ்வேர்ட் தப்பா கொடுத்தா access denied வந்துருமா. ஸோ இந்த எரர் யார் எனக்கு டிஸ்பிளே பண்றா, இந்த e.print_text. புரியுதுங்களா, கீழே இருக்காருல, இவர் தான் இந்த எரரை டிஸ்பிளே பண்றாரு. புரியுதுங்களா, சரி. நான் பக்காவா நான் என்ன பண்றேன், பாஸ்வேர்டு கரெக்ட், யூசர் நேம் தப்பா கொடுத்துட்டேன், இங்க 2 டீ கொடுத்துட்டேன் அவசரத்துல. ஓகேவா, இப்ப ரன் பண்ணி பார்ப்போம். இப்ப பாருங்க, அதே ஆக்சஸ் டினைட். புரியுதா, யூசர் நேம் பாஸ்வேர்ட் தப்பா கொடுத்தா ஆக்சஸ் டினைட் தானே வரும். என்னப்பா, ஓகே. இந்த எரரை யார் கொடுக்குறா, இவர். யாரு, இவர். புரியுதுங்களா, சரி. ரெண்டுமே கரெக்டா கொடுத்துட்டேன், ரெண்டுமே கரெக்ட். டேட்டாபேஸ் தப்பு, ஜோகோ ஆப் பதிலா நான் இடையில வந்து ஒரு கொடுத்துட்டேன் தப்பா. சரிங்களா, இப்ப ரன் பண்ணுவோம். பாருங்க, அன்னோன் டேட்டாபேஸ். புரியுதா, கம்பெனில உட்காந்துட்டு இந்த மாதிரி எரர் வரும்போது இதை வச்சு கண்டுபிடிச்சிடணும். புரியுதுங்களா, அன்னோன் டேட்டாபேஸ்னா ஓகே, இந்த மாதிரி ஒரு டேட்டாபேஸ் இல்லை, உடனே இங்க வந்து ஸ்பெல்லிங் பார்க்கணும். இப்ப 3மே கரெக்டா கொடுத்தாச்சு. டேட்டாபேஸ் கரெக்ட், யூசர் நேம் கரெக்ட், பாஸ்வேர்ட் கரெக்ட். ஓகேவா, ரைட் கிளிக், run as. வெரி குட், ஜோகோ ஆப் கண்ட்ரோல் எஸ் பண்ணலாமா. அப்படி தப்பா கொடுத்தீங்கன்னா எரர் வச்சு கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க, கனெக்ஷன் சூப்பரா வந்துச்சு. வந்துருச்சா, எல்லாரும் ஓகேவா, ரைட். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ். ஓகேவா, இப்போ கான் டாட் கிரியேட் ஸ்டேட்மெண்ட். வாட் இஸ் தட், கான் டாட் ஸ்டேட்மெண்ட் ஆப்ஜெக்ட் இப்படி தான் கிரியேட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸ்டேட்மெண்ட் எதுக்கு சார் இது, இந்த ஸ்டேட்மெண்ட் எதுக்கு அப்படின்னா கொரியை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு. வாட் யூ மீன் பை கொரி, நம்ம பண்ணுவோம்ல, இன்சர்ட் இன்டோ டேபிள் நேம் வேல்யூஸ், இட்ஸ் a query. ஓகேங்களா, அந்த கொரியை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட். புரியுதுங்களா, ரைட். ஸோ மறுபடியும் அந்த கான்ல வச்சுட்டு control1. வாட் இஸ் தட், control1 assign statement to new local variable, அதில் போயிட்டு stmt. ஓகேங்களா, அதுக்கு அடுத்து stmt டாட், வாட் இஸ் தட், stmt டாட் execute update. வாட் இஸ் தட், exe டைப் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா execute update, அதில் போயிட்டு டபுள் கோட் செமிகோலன். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம கொரி கொடுக்கணும். ஜாவாவில் கொரி நம்ம அங்கே இன்சர்ட் பண்ணோம்ல, அதை இங்கே கொடுக்கணும். இன்சர்ட் இன்டு டேபிள் நேம் என்ன, எம்பி வேல்யூஸ் ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட். ஸோ ஃபர்ஸ்ட் நேமா, எம்ப்ளாயி நேம் தானே கொடுக்கணும், சிங்கிள் கோட். ஓகே, சிங்கிள் கோட். நேம் என்ன, இங்க என்ன கொடுக்கலாம், குணா. வாட் இஸ் தட், குணா. அதுக்கடுத்து அவருடைய சேலரி 70,000. அதுக்கடுத்து சிங்கிள் கோட். ஓகே, டிபார்ட்மெண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட். அதுக்கடுத்து சிட்டி பெங்களூர். ஓகேங்களா, 3 சிங்கிள் கோட், ஒரே ஒரு சிங்கிள் கோட் இல்லாம. இப்போ நம்ம ஜாவாவில் கொடுக்குறோம் கொரி, அது போய் அங்கே இன்சர்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட்
இது எதுக்கு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு. இதுக்கு இது ரெண்டும் கொரிய எக்ஸிக்யூட் பண்றதுக்கு. கடைசி ஸ்டெப் என்ன? காண்டாக்ட். ஏன்னா நம்ம அப்படியே விட்டோம்னா ஹேக்கர் வந்து ஹேக் பண்ணிடுவான். புரியுதா இல்லையா? அதனால க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது? இது எதுக்கு? டிபியை கனெக்ட் பண்றதுக்கு. ஓகேவா? இது எதுக்கு? ரெண்டு ஸ்டெப் கொடி எக்ஸிக்யூட் பண்றதுக்கு. புரியுதா? கொடி எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ரெண்டு ஸ்டெப். இது எதுக்கு? டிபி க்ளோஸ். புரிஞ்சுச்சா? பக்காவா? இப்ப நம்ம ரன் பண்ணோம்னா இந்த குணா வந்து எங்க இருக்கணும்? இங்க போயிருக்கணும். இப்படித்தானே நீங்க சென்னையில இன்சர்ட் பண்றது? யூஎஸ்ல போய் சேவ் ஆகுது. ரன் பண்ணி பார்க்கலாமா? போலாமா? ரைட் கிளிக், ரன் as ஜாவா அப்ளிகேஷன். சக்சஸ்ஃபுல்லா கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. நம்ம போய் டேட்டா பேஸ்ல பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் டேபிள் நேம். இங்க போய் பார்த்தா குணா வந்திருக்காரு. வந்துட்டாரா? பக்காவா? சூப்பர். போட்டோ எடுத்துக்கோங்க. டேக் பிக்சர். இதை எடுங்க. ஃபர்ஸ்ட் டேபிள் எடுங்க. ஸோ இதுக்கு தான் கம்பெனில லேக்ஸ் கணக்கில் சேலரி கொடுக்குறான். புரியுதா? இதுக்கு எதுக்கு லேக்ஸ் கணக்கில் கொடுக்குறான்? ஒண்ணுமே இல்லையா? புரிஞ்சுச்சா? ஐ கோ ஹெட் கண்ட்ரோல் மைனஸ் வெயிட் பண்ணுங்க. எடுத்துக்கோங்க. ஜூம் பண்ணி எடுத்துட்டீங்களா? ஓகே. தென் இந்த ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கோங்க. MySQL கனெக்டர். ஜூம் பண்ணவா? வெயிட் பண்ணு. ஜூம் பண்ணிக்கிறேன். எடுத்துக்கோ. ஓகேவா? சக்சஸ்ஃபுல்லா பண்ணி எடுத்துட்டு வரீங்களா? ஓகே சார். I'll go ahead. Let me stop share. Click end.